தலைவன் இப்படி பண்ணியிருக்கலாமே, தலைவன் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற விஷயம் அது தெரியுமா? இது பாருங்களேன். ரஜினி சார் படம்னா சும்மா தெறிக்க விட்டு என்ஜாய் பண்ணி மண்டைக்குள்ள மயிர் தான் மட்டும் மூளையிலிருந்து பரதேசி போயிருக்கு மரியாதை. ரஜினிகாந்த் இங்க ஒரு மாநகட்ட நடிகர் ஒருத்தருக்கா ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு தலைவா 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 ஆல் டைம் ஃபேன் தலைவா. ஆக்சுவலா இந்த காலேஜ் டைம்ல, அதாவது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தளபதியோட ஃபேன் ஆகி இன்னைக்கு தளபதி தான் தலைவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குலாம் வரதுக்கு முன்னாடி குட்டி வயசுல, அதாவது இந்த ட்ரௌசர்லாம் போட்டுனேன், அப்பா பைக்ல டேங்க்ல உட்காந்துட்டு அப்படி டேங்க்ல படுத்துக்கிட்டு, இன்னும் ஞாபகம் இருக்கு, உதயம் தேட்டர்லாம் என்னோட பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரஜினி சார் படம்னா சும்மா தெறிக்க விட்டு என்ஜாய் பண்ணி, நிஜமாவே மக்களே இந்த சில்லறையை செதற விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிஜமாவே முத்து படத்துக்கு வந்து அங்க வந்து அந்த அண்ணாலாம் வந்து ஒரு பெரிய கூடையில வந்து சில்லற காசெல்லாம் எடுத்து செதற அப்படியே தூக்கி தூக்கி போட்டு செதற அடிச்சிட்டு இருந்தாங்க. என் பர்த்டே நல்லா ஞாபகம் இருக்கு, நவம்பர் 11th. நானும் போய் அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி சில்லறையெல்லாம் செதற விட்டுருக்கேன். ஸோ நிஜமாவே சில்லறையை செதற விட்ட தலைவன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான். என்ன இதோ இவங்கெல்லாம் பேசினாங்க, அவங்கெல்லாம் பேசும்போது அவர் வந்து கருத்து தெரிவிக்கல, அவர் வந்து அதுக்கு வந்து லெட்டர் பேட்ல எதுவும் எழுதல அப்படிங்கிறது கூட ஒரு சின்ன வருத்தம் தான், விட்டுருங்க. ஏன்னா அது அவரோட பர்சனல் விஷயம். அவர் வந்து யார் அவரை பத்தி பேசுறதுக்கு ரியாக்ட் பண்றாங்க, ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவரோட பர்சனல் விஷயம். ஸோ அதுல கூட நம்ம தலையிட வேணாம். ஆனா எனக்கு எங்க தெரியுமா ஒரே ரொம்ப ஒரு மாதிரி, என்னடா இது, தலைவன் இப்படி பண்ணியிருக்கலாமே, தலைவன் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற விஷயம் அது தெரியுமா? இது பாருங்களேன். இல்ல அது ஒரு மாதிரி வருத்தமா இருக்குதானே? உண்மையை சொல்லுங்க. இல்ல மனசாட்சியோட சொல்லுங்க. நீங்களும் அப்படி உங்களுக்கும் தோணுது இல்ல, தலைவர் வந்து இதுக்கு ஏதாவது வாய்ஸ் கொடுத்திருந்தா சும்மா பிரச்சனை வேற மாதிரி வந்து எல்லாரும் ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், ஏன்னா என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தமிழக மக்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஏன்னா தலைவர் இதுக்கும் ஏதாவது சொல்லியிருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா நான் எப்படி எந்த அளவுக்கு தளபதி சாரோட ஃபேனோ, விஜய் அண்ணாவோட படத்தை வந்து தெரிக்க விட்டுருக்கணும், இப்பவும் நான் வந்து ரஜினி சாரும் அதே அளவுக்கு தான். ஸோ வந்து நானுமே ஒரு ரஜினி ஃபேன் தான். அதனால எனக்கு வந்து அந்த ஒரு மன வருத்தம் இருக்கு.